ஹலோ கைஸ், இந்த வீடியோ என் ஹஸ்பண்டோடைய குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பர்த்டேக்கு நான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சின்ன சின்ன கிஃப்ட்டெல்லாம் சர்ப்ரைஸாக நான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் கேக்கு சாக்லேட்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் கேக் எப்போதும் கடையில் வாங்குறத நாங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி, இந்த டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லேயே கேக்கு ரெடி பண்ணிட்டேன். கேக் பேஸ்லாம் ரெடி பண்ணி 4 லேயராக கட் பண்ணி உள்ளே ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்து நிறைய நட்ஸு அண்டு ஒயிட் சாக்லேட் கொடுத்து ஃபில்லிங்ஸாக கொடுத்துருக்கேன். கொடுத்து எல்லாம் க்ரம் கோட்லாம் முடித்து நான் ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு நான் எடுத்துட்டேன். கேக் மேக்கிங் வீடியோலாம் நான் போடல. ஒன்லி எப்படிலாம் நான் பண்ணுன்றதை மட்டும்தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சர்ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இதை தான் ரெடி பண்ணேன். நான் அவருக்கு பிரேஸ்லெட்டும் செயினும் சில்வரில் வாங்கியிருந்தேன். அதை சின்ன பாக்ஸில் மாற்றி அதை கேக்குக்கு நடுவில் கட் பண்ணி உள்ளே நான் சர்ப்ரைஸாக வச்சு மேலே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்து கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கேக்குக்கு நான் பிங்க் கலர்லேயே ஏன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர்ன்றனால பிங்க் கலர்லேயே நான் ஐசிங் பண்ணி எடுத்து ஃபுல்லாக நான் ஐசிங் வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷனும் நான் பண்ணியிருக்கிறேன். க்ரீம் பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏன் நேரம்னு பார்த்து எலக்ட்ரிக் பீட்டர் வேறு பாதியிலே ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த வெயிலுக்கு மெல்ட் ஆகிடுமோன்னு கொஞ்சம் பயத்திலே தான் பீட் பண்ணேன். ஆனால் நான் ஏசி ரூம்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து நல்லா கைவிடாமல் பீட் பண்ணோன்னே க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக கிடச்சிருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் பிளெண்டர் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் விடாமுயற்சியாக நான் கையிலே ரெடி பண்ணி க்ரீமை ரெடி பண்ணி ஃபுல்லாக கேக்கில் நான் டெக்கரேஷன் வேலையும் நான் முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நட்ஸுங்களும் நான் துருவி போட்டு சைட்லேயும் நட்ஸ் போட்டு சுற்றிலும் ஸ்டார் நாசில் வச்சு கொஞ்சம் ஒரு ரோஸ் மாதிரி நான் டிசைன் கொடுத்துட்டேன். கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் அங்கங்கே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஃபைனலி இதுதான் என்னோடய கேக்கோட அவுட்புட். செம்மையாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டிசைனை பார்க்கும்போது ஏதோ கைக்கு வந்ததெல்லாம் செஞ்சு விட்டேன். ஓகேவா, சூப்பராக டிசைன் நல்லா தான் வந்துருந்துச்சு. எனக்கும் ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ஒரு வழியாக கேக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு கேக்கு வெட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை நான் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கேக் வெட்ட நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, இந்த கேக்கு எதுவுமே நான் ரெடி பண்ணது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பரவாயில்ல, எங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். பர்த்டே பாயும் கேக் வெட்டி முடிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சர்ப்ரைஸ்லாம் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கேக்கை சென்டர்லேருந்து வெட்டுவாங்க, பெரிய பீஸாக வெட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க சைடில் ஓரத்துலேயே குட்டியோண்டா வெட்டி கேக்கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நடுவில் வச்சிருந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், சென்டர்லேருந்து கேக்கை வெட்டுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறமா தான் வெட்ட ஆரம்பித்தாங்க. வெட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரக்குள்ளாடியும் பார்த்தா கேக்கை பலாப்பழம் மாதிரி 2ஆக பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கத்தியை வாங்கி உள்ள சர்ப்ரைஸை எடுத்து காமிச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பயங்கர ஷாக்கு. என்னப்பா இப்படியெல்லாம் செஞ்சுருக்க ஃபஸ்ட் டைமாக அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா. அப்புறமா செயினெல்லாம் போட்டு விட சொன்னாங்க. ஸோ நான் அதையும் போட்டு விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இந்த டைம். ஏன்னா எப்போதுமே நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்குவேன். இந்த டைம் நானாகவே போய் வாங்கிட்டு சர்ப்ரைஸாக கேக்குக்குள்ளே வைக்கவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 கிஃப்ட்டும் சர்ப்ரைஸாக அமேசானில் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பர்ஃப்யூம் அண்டு வாட்ச்சு, அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது 3ஐயும் நான் அமேசானில் ஆர்டர் போட்டு அவங்களுக்காக வாங்கி கிஃப்ட் கவர்லாம் போட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கவும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. இது எல்லாமே பிராண்டட் தான், சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. இதோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க
வாங்குறவங்க செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்சும் வந்து நல்லா இருக்குன்னாங்க. பர்ஃப்யூம் வந்து நோ ஆல்கஹால் தான், அதனால் வந்து அவங்களுக்கு பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்குன்றக்காக நான் அதுவுமே வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ வந்துட்டு இதுதான் நான் ஹஸ்பண்ட்காக சர்ப்ரைஸாக ரெடி பண்ண கிஃப்ட்டு அண்ட் கேக்கு எல்லாமே இவ்வளோ தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ வருஷம் நான் வந்து கொடுத்த கிஃப்ட்டில் இந்த வருஷம் நான் கொடுத்த சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வந்து எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கேக்கும் சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவ்வளோதான் கைஸ், என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் சிம்பிளாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.